இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வகை வகையான கத்திரிக்காய் அறுவடையை உங்களுக்கு வந்து அறுவடை பண்ணி காமிச்சிருக்கிறேங்க. கண்ணுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான கத்திரிக்காய் ரகங்க. இத்தாலியன் பிளாக் பியூட்டிங்க இது. சூப்பராக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் ரகம். நல்லா சொத்தல் இல்லாத செதப்பிடிப்பான காய்ங்க இந்த காய். சமையலுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. சூப்பரான ஹெல்த்தான கத்திரிக்காய்ங்க. இதுக்கு நான் என்ன உரம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் தண்ணி ஊற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க வெள்ளிக்கிழமை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுதாங்க நான் உரமாக கொடுக்குறேன். இப்போ இதுக்கு ஆட்டு எருவு கொடுத்து கூட நம்ம ஒரு மாதம் ஆகுதுங்க. ஆனால் சூப்பரான வளர்ச்சி, சூப்பரான காய்ங்க வந்து ஹெல்த்தாக இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரிங்க. கொத்தா வைக்குங்க இந்த குண்டு கத்திரி. கொத்திலே பிளாக் பியூட்டிங்க இது. சூப்பராக இருக்குது பாருங்கள், குண்டு குண்டான கத்திரி. இன்னைக்கு வந்து எனக்கு இந்த கத்திரிக்காய் அறுவடை பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு அழகா இருந்ததுங்க. ஒன்று ஒன்றும் பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க கத்திரிக்காய். இத்தனை ரகம் நான் வந்து ஒரே மட்டும் அறுவடை பண்ணி நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி சொல்றதுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்ததுங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து குண்டு பிளாக் பியூட்டிலே பார்த்தீங்கன்னா குண்டு வெரைட்டிலே பெரிய ரகங்க இது. பெரிய குண்டு கத்திரிக்காய்ங்க. கொஞ்சம் வால் மாரி இருக்குங்க. ரொம்ப குண்டா இருக்காதுங்க. கொஞ்சம் வால் வால் மாரி தெரியுங்க உங்களுக்கு பார்க்க. அதாவது முட்டை சேப்புன்னு சொல்லலாங்க. முட்டை வடிவத்தில இருக்கிற கத்திரிக்காய்ன்னு சொல்லிக்கலாங்க. கத்திரிக்காய் தெரியுங்களா சூப்பரா ஹெல்த்தா அழகா வளர்ந்துட்டு வருதுங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை நீட்டு கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். இதனுடைய விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப்ல அவைலபிள் இருக்குதுங்க. வேணுன்றவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லா ரகமும் நம்மகிட்ட வந்து விதை வந்து அவைலபிள் இருக்குங்க. கேட்லாக் பார்த்து உங்களுக்கு வேணுன்றத செக்ஷன் பண்ணுங்க. இந்த வெள்ளை நீட்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, சூப்பரான வேற முள்ளங்கி மாரிங்க. இதனுடைய கட் பண்ணி பார்த்தோம்னா, சொத்துல எதுவும் இல்லைங்க. நல்லா இருக்குது டேஸ்ட்டு. எல்லா ரகமும் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குதுங்க. டேஸ்ட்ல வாரியா சொல்றேங்க நான். நான் தட்டு கீழயே வச்சுட்டுங்க. ஒவ்வொன்னுத்துக்கும் நடக்க முடியாதுன்றதுனால, பக்கத்திலேயே தட்ட வச்சு அப்படி அப்படியே பறிச்சு பறிச்சு தட்டுல வச்சுக்கிறதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீல குண்டு கத்திரிக்காய்ங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. கலர் கலர் தாங்க இதில அட்ராக்ஷனா இருக்கும். இத்தாலியன் பிளாக் பியூட்டி பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து 3 செடி இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, 3 செடிலயுமே நல்லா காய் குடுக்குதுங்க. வாரத்துல ஒரு நாளைக்கு வந்து நம்ம மண்ண வந்து நல்லா கெளறி விட்டு தண்ணி விடணுங்க. தண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் காய விட்டு லிக்விட் தண்ணி ஊத்தி பாருங்க. அதனுடைய வளர்ச்சி சூப்பரா இருக்குங்க. எருவு நம்ம போட்டதுக்கும், நம்ம லிக்விட் தண்ணி ஊத்துறதுக்கும் நல்லா அதனுடைய மக்கி அதனுடைய மண்புழு உற்பத்திக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. சூப்பரா இருக்குது பாருங்க செடிங்க. வாங்க வரி நில கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, புது செடிங்க. புது செடி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேக் வச்சிருக்கிறேங்க. அதுலேருந்தும் நல்லா காய் குடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சூப்பரான நம்மளுடைய ஃபேவரட் செடிங்க இது. ஃபேவரட் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. பாருங்க இதுலயும் பாருங்க, இத்தாலியன் பிளாக் பியூட்டி இதுலயும் பாருங்க இருக்கு. எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க கத்திரிக்காய். சூப்பரான கத்திரிக்காய்ங்க. செடி நம்ம வந்து தண்ணி விடும்போதெல்லாம் செடி இலைங்கள வந்து திருப்பி பார்த்து தண்ணி விடணுங்க. அப்படி இருந்தா மாவு பூச்சி தொல்லை தாங்க வரும். அத மட்டும் நம்ம வந்து இலைங்கள திருப்பி பார்த்து நம்ம தண்ணி விட்டோம்னா, நம்ம பூச்சி தாக்குதல் இல்லாத நம்ம பார்த்துக்கலாங்க நம்மளுடைய கத்திரி செடிய. செடிங்கள பராமரிக்கிறது அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமான வேலைங்கள்லாம் இல்லைங்க. வாரத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்ச இலைங்கள்லாம் கட் பண்ணி போட்டுருங்க. பழுத்த இலைங்க, காஞ்ச இலைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி போட்டு கேரி பேக்குகள தூக்கி வச்சு, அடியிலலாம் நல்லா சுத்தம் பண்ணி பெருக்கிட்டு தூக்கி வச்சுட்டீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கட்டுங்க. அப்புறம் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதன்கிழமை வாக்குல வந்து கிளறி விடுங்க. அப்புறம் வியாழன் விட்டுட்டு வெள்ளிக்கிழமை வந்து நீங்க லிக்விட் தண்ணி ஊத்துங்க. அப்படி வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் லிக்விட் தண்ணி ஊத்தி நீங்க வந்து பராமரிச்சாவே போதுமானதுங்க. சூப்பரா காய் எடுக்கலாங்க. பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க இந்த கலர். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இது. எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க இந்த கத்திரிக்காய். அதுலருந்து நான் எண்ணெய் கத்திரிக்காய் மட்டும் தாங்க வைக்கிறேன். அதுலருந்து நீல குண்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் மட்டும் தாங்க அந்த சமையலே நான் சமைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அது டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க. ஏன்னா, இது நல்லா ஒரு செதப்புடிப்பான காய்ங்க. அதாவது கத்திரிக்காய் விதை பிடிக்காதவங்களுக்கு இது நல்ல ஒரு காய்ன்னு சொல்லலாங்க. ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா செதப்புடிப்பா இருக்குங்க. ஒரு அதாவது அந்த கத்திரிக்காய் வந்து கரையறது இல்லைங்க. நல்லா அல்வா துண்டு மாரி நல்லா அழகா இருக்குங்க. சமைச்சோம்னா கூட நல்லா சூப்பரான டேஸ்ட்டுங்க அது. 3 செடிலருந்துமே நல்லா காய் குடுக்குது பாருங்க. சூப்பரான கத்திரிக்காய் ரகங்க. இந்த இத்தாலியன் பிளாக் பியூட்டிக்கு கூட அவ்வளவா தாக்கறது இல்லைங்க. நல்லா பூ எடுக்குது. நெறைய காய் குடுக்குதுங்க இந்த ரகம். நான் இந்த ரகத்த கூட நான் ரெஃபர் பண்ணுவேங்க. ஏன்னா, இதுவும் நல்ல ஒரு வெரைட்டிங்க. ஒரு சிஸ்டர் ஒரு கமெண்ட் ஒண்ணு குடுத்துருந்தாங்க. லிக்விட் தண்ணீல வந்து பார்த்தீங்கன்னா, காய்கறிய ஊற வச்சு நான் ஊத்தலாங்களா? அப்படின்ற மாரி கேட்டிருந்தீங்க. அந்த மாரி ஊத்தக்கூடாதுங்க. காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தனியா காய வச்சு செடிங்களுக்கு குடுக்கலாங்க. இல்லன்னா செடிங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஓரமா வந்து போட்டு விட்டுறலாங்க. அது ஒரு வாரம் நல்லா காஞ்ச பின்னாடி மண்ணுக்குள்ள வந்து ரொட்டேஷன் பண்ணி விடுங்க.
லிக்விட் தண்ணியில் வந்து காய்கறி வேஸ்ட்டை ஊற வைக்காதீங்க. ஊற வச்சு தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு வந்து அது பலன் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வாங்குகிற கடையிலேருந்து வாங்குகிற காய்கறியில் மருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே ஊறும் போது உங்களுக்கு அதில் இருக்கிற நல்ல சத்து பூரா அழிச்சிருங்க. அதனால தான் நான் காய்கறி வேஸ்ட்டை தண்ணிக்குள்ளே ஊற வைக்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இருக்குதுங்க. அது மாதிரி ஊற வச்சு நீங்கள் ஊற்றும் போது அந்த செடிங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதாவது செடி இது நல்லாவே இருக்குங்க. ஆனால் ஊற்றிட்டிங்கன்னா வாடி போயிடுங்க. அப்புறம் வேரழுகல் பிரச்சனை வந்து அது பட்டே போயிடுங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இது நிறைய பேர் வந்து நீங்கள் டவுட் இந்த காய்கறி வேஸ்ட்டை ஊற வச்சு ஊற்றுறங்க பலன் வரலன்னு வாட்ஸ்அப்லேயும் எனக்கு வந்து கேட்குறீங்க, கமெண்ட்ஸ்லேயும் வருதுங்க. அதுக்கு வேண்டி தான் அந்த வீடியோவிலேயும் உங்களுக்கு அதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்கு வேண்டி இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேங்க. இந்த செடிங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லிக்விட் தண்ணியில் நான் என்னென்ன கலந்துருக்கேன் அப்படின்றது ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ கொடுத்துருக்குறேங்க, பாருங்கள். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. வேறு எதுவும் அதில் கலக்க வேண்டாங்க. அந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேங்க, என்னென்ன நான் கலந்துருக்கேன் அப்படின்றத தெளிவாகவே சொல்லியிருக்கிறேங்க. அதனால் வீடியோவை நல்லா கவனமாக கேட்டு அதே மாதிரி அந்த தண்ணியை சேகரித்து நீங்களும் அந்த செடிங்களுக்கு கொடுங்க. காய்கறி வேஸ்ட்டை தண்ணிக்குள்ளே கொடுக்க வேண்டாங்க. இதை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ஏன்னா கத்திரி செடி பொறுத்த வரைக்கும் சரிங்க, கொடிகளில் வந்து காய்கள் வந்து நமக்கு நிறைய வேணும் அப்படின்னீங்கனாலும் சரிங்க. ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் தண்ணி ஒன்று ஊற்றினா மட்டும்தாங்க நிறைய காய் எடுக்குது, பூ எடுக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சேகரித்து நீங்கள் ஊற்றி பழகுங்க. கண்டிப்பாக பூவும் எடுக்கும், காயும் வைக்குங்க. அதாவது ரகம் நல்ல ரகமாக இருந்தால் கண்டிப்பாக பூ வைக்குங்க. தாய் ரகம் சரியில்லை அப்படின்னீங்கன்னா அப்புறம் அது வைக்கிறதும் கஷ்டம்தாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த விதையினுடைய தரம் நல்லா இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் அந்த தாய் ரகம் நல்லா இருக்கும் போது உங்களுக்கு வந்து காயும் நல்லா வைக்கும், பூவும் எடுக்குங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ரகத்தை பற்றி நான் அடிக்கடிக்கு பேசுகிறதா இருக்குதுங்க. எதுக்குமே ஒரு தாய் ரகமும் நல்லா இருக்கணுங்க. அப்போ தான் அந்த மாதிரி பாருங்கள் செடி ரப்பரை எப்படி காய் தொங்குது பாருங்கள், அந்த மாதிரி தொங்குங்க. நல்லாவே வைக்கிதுங்க காய். இது பாருங்கள், இதுதாங்க முட்டை சேப்பில் இருக்கிற கத்திரிக்காய், நல்லா குண்டாக வைக்கிதுங்க. இது முட்டை கத்திரிக்காய் தாங்க. பிளாக் பீட்டில் பார்த்தீங்கன்னா எக் கத்திரிக்காய்ங்க. இது அந்த சேப்பில் தாங்க அந்த கத்திரிக்காயே வருது பாருங்கள். எத்தனை பிஞ்சு எடுத்துருக்குதுங்க, எத்தனை காய் வச்சுருக்குது பாருங்கள். இப்போதைக்கு பிஞ்சை விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் அறுவடை பண்ணுறோங்க. ஒரே நேரத்தில் நம்மளுக்கு ஒரு 10 காய்க்கு மேலே இருக்குது பாருங்கள். செடி வந்து நல்லா நம்ம ஊட்டம் கொடுத்தோம்னா நல்லாவே செடி வந்து அழகாக வளருங்க. காயும் நிறைய பிடிக்குங்க. பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக வச்சுட்டு இருக்குது பாருங்கள். இப்போதைக்கு நான் 2 காய் மட்டும் கட் பண்ணியிருக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் வளரட்டும்னு விட்டுட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா சச்சுன்னு சொல்லுவாங்க இந்த ரகத்தை. இந்த மாதிரி குட்டியாக இருக்குங்க, நிறைய காய் வைக்குங்க, அந்த மாதிரி ரகங்க இது. இதுவும் பிளாக் பியூட்டி தாங்க. இந்த கலர் எப்படி இருக்குது பாருங்க, இந்த கலர் எப்படி இருக்குது பாருங்க. இது கொஞ்சம் டார்க் கம்மிங்க, அது கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்குது பாருங்க. பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் பக்கத்தில் வச்சு பார்த்தாதாங்க கலர் வித்தியாசம் கொடுக்குது. இதுவுமே அந்த ரகம் சேர்ந்தது தாங்க, சச்சு சேர்ந்தது தான். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா குண்டா இருக்குங்க, குட்டி குட்டி ரகங்க இது. அதாவது காய் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வைக்குங்க, அந்த மாதிரி வைக்குங்க இது. சின்னதாக இருக்குதே நம்ம விட்டுட்டோம்னா விதை முத்திடுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது சின்ன காயிலே நம்ம பறிக்கிறது நல்லதுங்க. பாருங்க இது 3மே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரகமாக இருக்குது பாருங்க. என்ன அழகா இருக்குது பாருங்க பார்க்க. வாங்க அடுத்து வந்து வெண்டைக்காய் கொஞ்சம் இலசு இருக்குதுங்க, அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இப்போ நம்ம விதையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டே இருக்கிறவங்க பக்கத்து செட்டைங்கெல்லாம் பிரிஞ்சு அதெல்லாம் நம்மளுக்கு காய் கொடுக்குதுங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து விதை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வெண்டையும் நம்ம கிட்ட அவைபிள் இருக்குதுங்க, பச்சை வெண்டையும் அவைபிள் இருக்குது. விதை வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லா விதையுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. வெண்டைக்காவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக கொடுத்துச்சுங்க. சூப்பராக விதைக்கு வந்து வெடிச்சு போய் நல்லா அழகாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. அந்த மாதிரி நல்லா திரட்சியான விதைங்க, சூப்பரான வெண்டைக்காய். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விடும்போது நான் வந்து பறித்து சாப்பிட்ருவோங்க. ஒரு பறித்து சாப்பிடாத விட்டதுனால இத்தனை காய் ஒரே முட்டா வந்துருச்சுங்க. பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க வெண்டைக்காய். வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து என் சேனலுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரே ஒரு வேண்டுகோள் கூட சொல்லலாங்க. வாங்க அடுத்து வந்து குட்டி ரகத்தில் மிளகா பறிச்சுக்கலாம். குண்டு மிளகாங்க இது, குட்டி ரகத்தில் குண்டு மிளகாங்க. இன்னைக்கு கொஞ்சம் தாங்க மிளகா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலக்கீரை கொஞ்சம் பறிச்சுக்கலாங்க. பாலக்கீரை வந்து சூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா பாலக்கீரை பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஆசையாக இருக்குதுங்களாம். அந்த அளவுக்கு பாலக்கீரை ஹெல்த்தாக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்துச்சுங்க, நெகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு சொல்லிக்கலாங்க. வாரம் 2 பேக் மாற்றி மாற்றி இப்போ அறுவடை வச்சுருக்குறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பேக் போட்டு வச்சுருக்குறேங்க பாலக்கீரையை. அப்படி பாலக்கீரையே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 3 பேக் இருக்குதுங்க. வாரம் ஒவ்வொன்று மாற்றி மாற்றி அறுவடை பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. சூப்பரான கீரைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
புளிச்சக்கீரை கூட வச்சுட்டுங்க. புளிச்சக்கீரை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குடுத்தாங்க. அத வாங்கி இப்ப வந்து என்னுடைய தரை தோட்டத்துல வச்சிருக்கிறேங்க. நல்லா இருக்குதுங்க. அந்த கீரை செடி பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் பெரிய செடியாவே குடுத்தாங்க. அதனால நட்ட பின்னாடி மழை வந்ததுனால நல்லாவே செடி வந்து சூப்பரா வளர்ந்து வருதுங்க. உங்களுக்கு அடுத்த வாரத்துல அந்த கீரையினுடைய அப்டேட்ட காட்டுறேங்க. ஏன்னா இப்ப அந்த புளிச்சக்கீரையுமே இப்ப நம்ம கிட்ட இருக்குதுங்க. ரெட் பசல கீரை, சிவன் பசல, அப்புறம் மணத்தக்காளி கீரை, அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாரி நம்மகிட்ட கீரைங்களே பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 வெரைட்டிக்கே இருக்குதுங்க. ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு நாளைக்கு செஞ்சா கூட வாரத்துக்கு மேலேயே ரகம் இருக்குதுங்க. அந்த அளவுக்கு கீரைங்க கிட்ட நம்ம கிட்ட அவ்வளோ வெரைட்டி இருக்குதுங்க. வாங்க அடுத்து அறுவடை பார்க்கலாம். பாருங்க, சூப்பரான அறுவடைங்க. சூப்பரான கத்திரிக்காய் அறுவடைங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்க. வகை வகையான கத்திரிக்காய் அறுவடைங்க. சூப்பரா இருக்குதுங்க கத்திரிக்காய். இன்னமும் நம்மளுடைய மாடி தோட்டத்துல பார்த்தீங்கன்னா, இன்னும் புது ரகம், புது வெரைட்டி ட்ரை பண்ணிட்டே தாங்க இருக்கேன். அந்த மாரி உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாரி வகை வகையான கலரான கத்திரிக்காய் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோவில் வந்துட்டே இருக்குங்க. நீங்களும் பார்த்துட்டே இருங்க. சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. விதை வேணும்னா வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளலாங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கலாங்க. கட்டிங்ஸும் கிடைக்கும், விதைங்களும் கிடைக்குங்க. அடுத்த வீடியோ திங்கட்கிழமை வருங்க. பாருங்கள். பாய்.